ஹாய் கைஸ், வெல்கம் டு ஃபியூச்சர் அகாடமி. இது நம்மளுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சீரீஸ்ல தேர்டு வீடியோங்க. நம்ம ஏற்கனவே கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுடைய கொஸ்டின் பேப்பர்ல 2 வீடியோ நம்ம பார்த்துருக்கோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க நம்மளுடைய சேனல்ல இருக்கும் அண்ட் இந்த பிளேலிஸ்ட்லயும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். நீங்க அதை பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அப்பதான் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எப்படி கேட்டிருக்காங்க அண்ட் அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நம்மளுக்கு புரிதலுக்கு வரும். ஸோ அதுக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுடைய டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இங்க இருக்கக்கூடிய பட்ஜெட் டிஃபிசிட் அப்படிங்கறத பார்க்கலாம். பட்ஜெட் பற்றாக்குறையை பத்தி கொடுத்திருக்காங்க. 2025-26 ஆண்டுல பட்ஜெட்டினுடைய பற்றாக்குறை எப்படிலாம் இருந்திருக்கு அப்படிங்கறத பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் முதன்மை பற்றாக்குறை பிசிக்கல் டெபிசிட் பாத்தீங்கன்னா 4.4% இருந்துச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து ரெவன்யூ டெபிசிட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய வருவாய் பற்றாக்குறை பாத்தீங்கன்னா 1.5% இருந்துச்சு. அதுவே எஃபெக்டிவ் ரெவன்யூ டெபிசிட் பயனுள்ள வருவாய் பற்றாக்குறை பாத்தீங்கன்னா 0.3% இருந்துச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து முதன்மை பற்றாக்குறை உங்களுக்கு 0.8% அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் 2413 அப்படிங்கிறதா இதுக்கான ஆன்சரா இருந்துச்சு. ஸோ அதை நீங்க பார்க்கலாம். ஸோ அப்போ இதன் மூலம் நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, 2026 பட்ஜெட்ல ஸ்டேட் பட்ஜெட்டும் சரி, யூனியன் பட்ஜெட்லயும் சரி, இந்த பற்றாக்குறைகளை நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஸோ நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா சில திட்டங்கள் கொடுத்து அந்த திட்டங்கள் எதனோடு தொடர்புடையது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஆயுஷ்மான் பாரத் திட்டம். ஸோ அந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு இலவச மருத்துவ காப்பீடை வழங்கும் நோக்கத்தோடு 2018 ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த திட்டம். ஸோ இங்க பார்க்கலாம் சுகாதார காப்பீடு அல்லது மருத்துவ காப்பீடு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது 2. ஸோ அதுக்கடுத்து பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா. பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட் வீடியோல கடைசியா அந்த திட்டம் தான் பார்த்தோம். இதுக்கான ஆன்சரையும் நம்ம கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தோம். சரிங்களா? பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனாவை பொறுத்த வரைக்கும் எல்பிஜி கனெக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இங்க இருக்கக்கூடிய வீடுகளுக்கு இலவச எல்பிஜி கனெக்ஷனை வழங்குறதா இந்த திட்டத்தினுடைய நோக்கம். ஸோ அதுக்கு 1. ஸோ ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த திட்டம் 2016 தொடங்கப்பட்டது. நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் ஸ்டாண்ட் அப் இந்தியா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஸ்டாண்ட் அப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் அப் இந்தியாவோடு இணைஞ்சு தொடங்கப்பட்டது தான். ஸோ இந்த ஸ்டாண்ட் அப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எஸ்சிஎஸ்டி பிரிவினரை சார்ந்த மக்களிடையேவும் பெண்களிடையேவும் அதிகப்படியான தொழில் முனைவோரை மேம்படுத்தணும் அப்படிங்கிறது இதனுடைய நோக்கம். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் 4. ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா. ஸோ இது பாத்தீங்கன்னா 2014 கொண்டு வரப்பட்டது. இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்னன்னா ஃபைனான்சியல் இன்க்ளூஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிதி சார்ந்த உள்ளடக்குதல். நிறைய மக்களுக்கு வங்கி கணக்குகளை தொடங்குவதன் மூலம் அவங்களுக்கு அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய சேவைகளை நேரடியா அவங்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதுதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கமா இருந்துச்சு. ஸோ அந்த ஃபைனான்சியல் இன்க்ளூஷன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபைனான்சியல் சர்வீசஸை அவங்களுக்கு வழங்குறதா இதனுடைய நோக்கம். ஸோ 2143 அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு அடுத்து இந்திய திட்டக்குழுவின் தலைவர். இந்திய திட்டக்குழுவின் தலைவர் நம்மளுக்கே தெரியும். இந்திய திட்டக்குழுவின் தலைவர் பாத்தீங்கன்னா பிரதமர் தான். ஸோ இன்னொரு விஷயம் நீங்க ஆன்சர் பண்ணுங்க. திட்டக்குழு எப்போது ஆரம்பிக்கப்பட்டது? சரிங்களா? திட்டக்குழு எப்போது ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ அதுக்கு அடுத்து இங்க இருக்கக்கூடிய மத்திய மாநில உறவுகள் ஆணையம் 1988 பற்றி உண்மை அறிக்கைகள் பின்வருவற்றுள் எவை அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ 1988 அமைக்கப்பட்ட மத்திய மாநில உறவுகளை ஆராயறதுக்காக அமைக்கப்பட்ட குழுவுல என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கூறப்பட்டு இருந்துச்சு அப்படிங்கிறத கேட்கிறாங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் இந்த கமிஷன் யாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. சர்க்காரியா குழுவை தான் இங்க மென்ஷன் பண்றாங்க. சர்க்காரியா கமிஷன் 1988 சர்க்காரியா குழு தான் அமைக்கப்பட்டது அப்படிங்கிறத நாம் பார்க்கிறோம். ஸோ இந்த சர்க்காரியா குழுவினுடைய பரிந்துரையை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, the commission favored major modification in the basic scheme of கான்ஸ்டியூஷன் டிவைடிங் த ஃபீல்ட் ஆஃப் டாக்ஸேஷன். இங்க இருக்கக்கூடிய வரி பகிர்வுல மத்திய மாநில அரசுகளுக்கு பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கக்கூடிய உறவுகளை மாற்றி அமைக்கணும் இது சொன்னுச்சு அப்படின்னு சொல்றாங்க. கிடையாது, எக்ஸிஸ்டிங் சிஸ்டத்தையே நீங்க ஃபாலோ பண்ணுங்க, இருக்கக்கூடியதையே நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கறது இவர் கொடுத்திருப்பாரு. ஸோ அதுக்கடுத்து அக்செப்ட் டு ஷிஃப்ட் டாக்ஸேஷன் பவர் டு சென்ட்ரல் டு ஸ்டேட். இங்க இருக்கக்கூடிய மத்திய அரசுல மாநில அரசுகளுக்கு நிறைய வரியை பாத்தீங்க அப்படின்னா மாத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் இவங்க சொல்லலை. இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா டாக்ஸ் ஷேரிங், வரி பகிர்வை மட்டுமே சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வரியை மட்டுமே 2 பேரும் பிரிச்சு எடுத்துக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அப்போ இதுவும் தவறு. ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ரெக்கமெண்டட் செட்டிங் அப் அண்ட் எக்ஸ்பர்ட் கமிட்டி டு எக்ஸாமைன் டாக்ஸேஷன் ரிஃபார்ம் அண்ட் ரிசோர்ஸ் மொபிலைசேஷன். இது என்ன கரெக்ட் தாங்க. இங்க இருக்கக்கூடிய வரி தொடர்பான
விஷயங்களை சீர்திருத்தம் செய்யறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம வளங்கள் மத்திய மாநில அரசுகள் பிரிச்சு எடுத்துக்கக்கூடிய வளங்களை வந்து பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறத பரிந்துரைக்கிறதுக்காக ஒரு குழு வேணா அமைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து சரியானது. ரைட். ஸோ அடுத்து, ஸோ இந்த கூற்றை யாரு கூறியது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கோட்பாட்டை கூறியவர் யார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த கோட்பாடை பொறுத்த வரைக்கும், decision to migrate and the process of migration is determined by the area of origin, destination, இன்டர்வெனிங் அப்டக்கிள்ஸ் அண்ட் பர்சனல் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னைக்கு புலம்பெயர்தல் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம், எந்த இடத்துல அந்த மக்கள் இருக்காங்க, அந்த மக்கள் எங்க போய் சேர போறாங்க, ஸோ அதுக்கு இடையில இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன, அண்ட் தனிப்பட்ட காரணங்களால முடிவு செய்யப்படும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு கேட்டீங்கன்னா எவரெட் லீ. சரிங்களா, எவரெட் லீ அவர்கள் தான் சொல்லியிருக்காரு, தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்து, ராஜாஜி பத்தின கூற்றுகளை எதெல்லாம் தவறு அப்படின்னு கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1948 இருந்து 50 வரைக்கும் இவர் இந்திய கவர்னர் ஜெனரலா இருந்தாரு, அது வந்து சரிதான். அதுக்கடுத்து வந்து சுதந்திர இந்தியாவின் முதலாவது கவர்னர் ஜெனரலா அவர் தான் இருந்திருப்பாரு. ஸோ அதுக்கடுத்து 1950 வந்து இவர் சுதந்திரா கட்சி ஆரம்பிச்சாரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க, கிடையாது. 1959 இவர் வந்து சுதந்திரா கட்சி ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அதனால இது தவறுங்க. ஸோ அதுக்கடுத்து இவர் இந்தியா வந்து கட்டாயமாக்குனாரு. 1937 வந்து இவர் வந்து இந்திய கட்டாயமாக்கி இருப்பாரு. ஸோ பின்னால அவர் ஆட்சிக்கு வந்த சுதந்திரத்துக்கு பிறகும் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திய கட்டாயமாக்கி இருப்பாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதற்கான முயற்சிகள் எடுத்திருப்பாரு. ஸோ அதுக்காக நிறைய எதிர்வினையும் இருந்திருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவரு இந்தியா 1937 நடந்த தேர்தலில் வெற்றி பெற்று மெட்ராஸ் பிரசிடென்சினுடைய முதல் மந்திரியா தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படிங்கிறத பாக்குறோம். இதுவும் வந்து சரிதான். சரிங்களா. ஸோ அதுக்கு அடுத்து, இங்க இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் உமன் ஹூ was arrested and put in prison during the salt சத்தியாகிரக மூவ்மெண்ட் in India organized by மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தியால வந்து பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவில 1930 சால்ட் சத்தியாகிரகா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய உப்பு சத்தியாகிரகம் போராட்டம் நடந்துச்சு. அந்த போராட்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ருக்குமணி லட்சுமிபதி அல்லது ருக்மணி அருண்டேல் இவங்க தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட முதலாவது பெண் அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ அது எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வேதாரண்யத்தில் நடந்த உப்பு சத்தியாகிரக போராட்டத்துல வந்து பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா இவங்க கைது செய்யப்பட்டு சிறைக்கு வந்து சென்றிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா. மேபி எங்க அப்படின்னு கேட்கலாம். வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகத்துல கலந்துகிட்டதுக்காக இவங்க சிறைக்கு போயிருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா கட்டபொம்மன் மற்றும் வீரபாண்டிய கட்டபொம்மன் பத்தின கூற்றுகளை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய பாஞ்சாலங்குறிச்சியினுடைய வரி நிலுவை வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 3510 பக்கோடான்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து தவறுங்க. 3310 பக்கோடா தான் இருக்கும். நம்மளுக்கு இது 10வது புக்லயே இருக்கும். சரிங்களா. எஸ்ஆர் லூசிங்டன் தான் வந்து ஜாக்சனுக்கு பதிலா நியமிக்கப்பட்டவர் அப்படின்னு நம்ம பாக்குறோம். இது வந்து சரிதான். ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 1998 வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய சிவகரி பாளையக்காரர் சார்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா மாப்பிள்ளை வண்ணன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பாஞ்சாலங்குறிச்சியை விசிட் பண்ணி அங்க வந்து டிஸ்கஷன் எல்லாம் நடத்திருக்காரு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதுவும் சரிதாங்க. ஏன்னா இது பெருசா இங்கேயும் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கிடையாது நம்மளுக்கு ஸ்கூல் புக்ல, இது அவுட் சோர்சஸ்ல இருக்கு. ஸோ இதை தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா விஜய ரகுநாத அமர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்ல, விஜய ரகுநாத தொண்டைமான் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கட்டபொம்மனை வந்து இங்க இருக்கக்கூடிய காலாப்பூர் காட்டுல இருந்து கைது பண்ணி கொண்டு வருவாரு அப்படிங்கறத நாம் பார்க்கலாம். இது விஜய ரகுநாத தொண்டைமான். தெரிஞ்சுக்கோங்க. ரைட். ஸோ அதுக்கு அடுத்து வஉசி பத்தி சில கூற்றுகள் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா விஓ சிதம்பரம் started the சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் பை செல்லிங் ஹிஸ் லேண்ட் இன் ஒட்டப்பிடாரம் நியர் தூத்துக்குடி. சரிங்களா. ஸோ தூத்துக்குடிக்கு பக்கத்துல ஒட்டப்பிடாரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா தனது நிலத்தை வித்து வாங்கினாரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சரிதான். அந்த கப்பல்களை வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான்கிட்ட இருந்து வாங்கினாரு அப்படின்னு கொடுக்குறாங்க, கிடையாது. பிரான்ஸ்ல இருந்து வாங்கியிருப்பாரு. அந்த கப்பல்கள் பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா SS அலியாண்ட் லாவோ அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா. SS அலியாண்ட் லாவோ அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா த காமன் பீப்புள் ஆஃப் இந்தியா ஹூ ஹேட் டு டிராவல் டு அண்ட் ஃப்ரம் கொலம்போ பேட்ரனைஸ் திஸ் ஷிப் அப்படிங்கிறத பாக்குறோம். ஆமா, கொலம்போல இருந்து இந்தியாவுக்கும், அது மட்டும் இல்லாம இங்க மெட்ராஸ்ல இருந்தும் சரி, அது மட்டும் இல்லாம இந்தியாவில இருந்தும் நிறைய பேர் ஸ்ரீலங்கா போகணும் அப்படின்னு விரும்பக்கூடிய இந்திய மக்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா இந்த கப்பலை தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ இது ரெண்டுமே சரிதாங்க. ஸோ இந்த 1,
3 சரி, 2 வந்து தவறு. 2 ஏன் தப்புன்னா அத வந்து பிரான்ஸ்ல இருந்து வாங்கியிருப்பாரு. சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்து இங்க இருக்கக்கூடிய பத்திரிகைகள் அண்ட் அந்த பத்திரிகைகளை பத்தி என்ன கேட்கறாங்கன்னா, விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர் திராவிடியன் மேகசின்ஸ் அப்படின்னு நம்ம பாக்குறோம். திராவிட இதழ்கள்லாம் எது அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ இது முதல்ல திராவிட நாடு 1942ல அண்ணாவால் ஆரம்பிக்கப்பட்டது. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு திராவிட கொள்கையை பின்பற்றக்கூடிய ஒரு பத்திரிகையை நாம் பார்க்கிறோம். ஸோ அதுக்கடுத்து நம் நாடு. நம் நாடை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா இதுவும் அண்ணா அவர்களால் 1953ல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பத்திரிகையா பாக்குறோம். இதுவும் ஒரு திராவிட கொள்கை சார்ந்த பத்திரிகை. குடியரசு எல்லாருக்கும் தெரியும் 1925ல பெரியாரால் ஆரம்பிக்கப்பட்டது. சரிங்களா? ஸோ இதுவும் வந்து ஒரு திராவிடியன் ஐடியாலஜியை சப்போர்ட் பண்ணக்கூடியது. முரசொலியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 1942ல கருணாநிதி அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. சரிங்களா? ஸோ இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய திராவிடியன் ஐடியாலஜியை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நியூஸ் பேப்பரா பாக்குறோம். இது நாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா திராவிடியன் ஐடியாலஜியை சப்போர்ட் பண்ணக்கூடிய நியூஸ் பேப்பர் தான். சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்து இங்க இருக்கக்கூடிய வர்ணாசிரம சங்க கான்ஃபரன்ஸ் எங்க நடந்துச்சு 1930ல மே 31ல எங்க நடந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. கும்பகோணத்துல நடந்திருக்கும். ஸோ இது எதுக்காக நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய சுயமரியாதை இயக்கம். சரிங்களா? பெரியாரினுடைய சுயமரியாதை இயக்கத்துக்கு எதிராக நடத்தப்பட்ட ஒரு மாநாடா இந்த வர்ணாசிரம சங்க கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ தெரிஞ்சுக்கோங்க. 1930ல நடந்துச்சு கும்பகோணத்துல. ரைட்? ஸோ அதுக்கு அடுத்து மொகஞ்சதாரோ பத்தின கூற்றுகளை வந்து கவனிக்க சொல்றாங்க. அதுல எதெல்லாம் உண்மை அப்படின்னு கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டி பானர்ஜி. சரிங்களா? அவர் தான் வந்து மொகஞ்சதாரோவை வந்து கண்டறிஞ்சாரு. அவர் தான் வந்து முதல்ல அகழ்வாராய்ச்சி தொடங்கினார் அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்க கேட்டீங்கன்னா கரெக்ட் தான். ஸோ அதுக்கடுத்து மொகஞ்சதாரோ வாஸ் சிச்சுவேட்டட் இன் மாண்டகோ மேரி டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து தவறுங்க. ஸோ மாண்டகோ மேரியில இருக்கிறது யாருன்னா ஹரப்பா தான் மாண்டகோ மேரியில வந்து இருக்கும். ஸோ அதுவே இங்க இருக்கக்கூடிய மொகஞ்சதாரோ வந்து எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா லார்கானா. சரிங்களா? லார்கானா மாவட்டத்துல இருக்கும். பாகிஸ்தான்ல. இது ரெண்டுமே வந்து பாகிஸ்தான்ல இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். லார்கானா மாவட்டத்துல இருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா மொகஞ்சதாரோல இருக்கக்கூடியதுலயே 3வது பெரிய கட்டடமா கிரேட் பாத் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நீச்சல் குளத்தை வந்து கொடுக்குறாங்க. அந்த பெரிய குளத்தை வந்து கொடுக்குறாங்க. இதுவும் சரிதாங்க. அப்போ முதல் 2 இடங்கள்ல இருக்கக்கூடிய கட்டிடங்கள் எது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இங்க இருக்கக்கூடிய கிரானரி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய தானிய கிடங்கு. 2வது வந்து பாத்தீங்கன்னா அசம்பிளி ஹால் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த சதுர வடிவ அசம்பிளி ஹால். சரிங்களா? ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. சதுர வடிவ ஹால் தான். ஸோ இதை பார்க்கலாம். ஸோ அதுக்கு அடுத்து ஒரு கூற்று காரணம். கிமு 4000 ஆண்டுகளிலே தமிழர்கள் இரும்பை பற்றி அறிவை பெற்றிருந்தார்கள். ஸோ இது வந்து கரெக்ட் தான். ஏன்னா நமக்கு சிவகலையில வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இரும்பு தொடர்பான தொன்மை வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ தமிழக அரசும் இரும்பின் தொன்மை அப்படிங்கிற மாதிரியான நூல்லாம் வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம். இது கரெக்ட் தான். கிமு 2427 முதல் கிமு 3345 வரையிலான காலகட்டத்தில் சார்ந்த இரும்பு பொருட்கள் தமிழ்நாட்டில் வெவ்வேறு இடங்களில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. ஆமா, நிறைய இடங்கள்ல வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான காரணம் வந்து இது கரெக்ட் தான். சரிங்களா? சிவகலை வந்து அதுக்கு முக்கியமான ஒரு ஏரியாவா நம்ம பாக்குறோம். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே எக்ஸ்பிளைன் பண்ண கரெக்ட் தான். எக்ஸ்பிளைனும் பண்ணுது. சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்து இங்க இருக்கக்கூடிய அகழ்வாராய்ச்சி தளங்கள் பிளஸ் அந்த தளங்கள்ல என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் கண்டெடுக்கப்பட்டது அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆனைமலையில வந்து பாத்தீங்கன்னா குறுங்கற்கள், நிறைய குறுங்கற்காலத்தை சார்ந்த குறுங்கற்கள் வந்து கண்டெடுக்கப்பட்டதை நம்மளால பார்க்க முடியும். சரிங்களா? மைக்ரோலித்திக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மைக்ரோலித்திக் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு 4 வந்துடும். ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க சாரி 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 ஸோ அந்த மைக்ரோலித்திக் ஏஜ்ல இருந்து இருக்குங்க இங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இங்க நம்மளுக்கு 2 வரும். ஒன்னு வந்து பாத்தீங்க கேட்டீங்கன்னா இங்க இருக்கிற மைக்ரோலித்திக் பீரியட்ல இருக்கிற கூடிய விஷயமும் பிளஸ் பரியல் சைட்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இந்த இடங்கள்ல இந்த பரியல் சைட்ஸை பத்தியும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ரெண்டுமே இங்க வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்க வந்து ஆன்டிக் மெகாலித்திக்கும் இங்க இருக்கிறதுனால ஆனைமலை பகுதிகளில் மெகாலித்திக்கும் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க மெகாலித்திக்கும் இருக்கு. ஸோ அப்போ அது வந்து இங்க வரும். ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா தீர்த்தங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய இரிகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு நீர்ப்பாசன முறை தொடர்பான விஷயங்கள் வந்து அங்க பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா கண்ணனூரை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கிற
பரியல் டைப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எப்படிலாம் அவங்க வந்து புதைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கோவலன் பொத்தல். ஸோ அந்த கோவலன் பொத்தலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மதுரையை சுத்தி இருக்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதி இங்க இந்த மெகாலித்திக் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பெருங்கற்காலத்தை சார்ந்த கலாச்சாரங்கள் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கும். 4, 1, 2, 3 அப்படிங்கிறதாங்க ஆன்சர். பட் இங்க எங்கேயும் கொடுக்கல. ஸோ இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஸோ அதுக்கு அடுத்து ஸோ இங்க கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் என்று வருகிறது. ஸோ அந்த பாட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எதை வந்து வலியுறுத்துது அப்படின்னா ஒரு நான் வைலன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அகிம்சையை வந்து வலியுறுத்துறத நம்மளால பார்க்க முடியும். இந்த பாடலை யார் எழுதுனது அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. ஸோ அதுக்கடுத்து மிடில் கிரவுண்ட், நடுவு நிலைமை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு நடுவு நிலைமைனா என்னன்னா பயப்படாம எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆராய்ஞ்சு 2 சைடு இருக்குன்னா அந்த 2 சைடுக்கும் உள்ள தரப்பை வந்து ஆராய்ஞ்சு பார்க்கறது தான் இந்த நடுவு நிலைமை அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நிலையத்தின் அறிகுறி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஃபேர்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இதை பொறுத்த வரைக்கும் நியாயமா 2 தரப்புக்கும் பொதுவா நின்று இருக்கக்கூடிய விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா பேசுறதா இந்த நடுவு நிலைமை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க, தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பின்வரவற்றுள் வாய்மை என வள்ளுவர் குறிப்பிடுவது எது? ஸோ வள்ளுவர் வந்து எதை வாய்மை அப்படின்னு குறிப்பிடுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல தீய இல்லாத செலல். சரிங்களா? இங்க இருக்கக்கூடிய தீமையான வார்த்தைகளை சொல்லாம இருக்கிறதே பெரிய ஒரு நன்மைதான், உண்மைதான் அப்படிங்கறத குறிப்பிடுறாரு. ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நன்மை பயக்கும் ஒரு வார்த்தையை வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்லும் போது அது நன்மையா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பயனுள்ள வார்த்தையா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அதெல்லாம் உண்மையா இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காரு. ஸோ இதை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இது 2 வராது. ஸோ இது 2 மட்டும் தான் வரும். 2 1 4 ஒன்லி. ஸோ அதுக்கு அடுத்து இங்க இருக்கக்கூடிய ஒரு திருக்குறள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, இக்குறளில் நாடா வளர்த்தன என்பதற்கு சரியான பொருளை தேர்வு செய்ய நல்லா தெரிஞ்சுக்கணும். முன்னெல்லாம் என்ன செய்வாங்கன்னா இந்த குறளுக்கு ஒட்டுமொத்தமா என்ன வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இப்ப வந்து பர்டிகுலரா என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா நாடா வளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வார்த்தையை மட்டும் கொடுத்துட்டு அதுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத கொடுத்து இந்த குறள் எதை வலியுறுத்தும் அப்படின்னா ஒரு நாட்டினுடைய தன்மையை பத்தி குறிப்பிடும். ஒரு நாட்டினுடைய தன்மை எப்படி இருக்கும், எது வந்து ஒரு சிறந்த நாடு அப்படின்னு வள்ளுவர் சொல்றாருன்னா ஒரு நாடு மொத்த நாட்டை சார்ந்து இல்லாம அதற்கான சொந்த வளங்களை அதுவா பெற்றிருக்கக்கூடியதுதான் ஒரு சிறப்பான நாடு அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாரு. சரிங்களா? பிற நாடுகளினுடைய உதவி வேண்டாது தமக்கு வேண்டிய பொருட்கள் வளங்களை எல்லாம் தாமாகவே கொண்டிருக்கும் அப்படிங்கறதான் இதனுடைய அர்த்தம் அப்படிங்கறத பாக்குறோம். இந்த குறளினுடைய அர்த்தமும் அதுதான். சரிங்களா? ஸோ அதை நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு அடுத்து அறம் அறம்னா என்ன, வாட் இஸ் வெர்ச்சு அப்படிங்கறத பாக்குறோம். அறம்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆஹ் ஒரு மக்கள் வந்து பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா எதெல்லாம் நல்லது, எதன் வழி நடந்தா இங்க இருக்கக்கூடிய ஒரு யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம நம்மளால போக முடியுமோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், அறம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப மனிதனே தனக்குன்னு அமைக்கப்பட்ட ஒரு வரையறை அல்லது ஒரு பவுண்டரியை தான் நம்ம சொல்றது உண்டு. சரிங்களா? ஸோ அதை நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு அடுத்து அந்த அறத்தினுடைய தன்மை ஆளை பொறுத்து மாறுங்க. அறத்தினுடைய தன்மை வந்து பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டெஃபனிஷன் வச்சிருப்பாங்க. ஸோ அதை நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா சில பாடல் வரிகள் கொடுத்துருக்காங்க. அந்த பாடல் வரிகளை எழுதினவங்க யாரு அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. காய்னல் வருத்தும் கவளம் கொளிலே. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கூவலூர் கிழார் தான் எழுதியிருக்காரு. ஸோ எங்க எழுதியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு புறநானூற்று பாடல்ங்க. ஒரு புறநானூற்று பாடலா இதை நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து சரிதான். சரிங்களா? இவர் தான் இதை எழுதினது. யாதும் ஊரே யாவரும் கேளீர், இது எல்லாருக்கும் தெரியும். கணியன் பூங்குன்றனார் எழுதினது. ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வெள்ளியோர் படர்ந்து புள்ளியோர் போகி. ஸோ இதை வந்து பிசராந்தையர் எழுதினதா இங்க கொடுத்துருக்காங்க. இது கிடையாதுங்க. ஸோ இதை எழுதினது யாருன்னா கூவூர் கிழார் தான். கூவூர் கிழார் தான். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் சேம் புறநானூர்ல எழுதியிருக்காரு. ஸோ இது வந்து தவறுங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஈதென ரத்தம் இழிந்தன்று அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு கரெக்டான விஷயம் தான். சரிங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கரெக்டான விஷயம் தான். ஸோ இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு புறநானூற்று பாடலை நம்ம பார்க்கலாம். புறநானூற்று பாடலா நம்ம பார்க்கலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் கலைத்தின் யானையார் அவர்கள் தான் எழுதியிருக்காரு. சரிங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், 2ம் கரெக்ட், 4ம் கரெக்ட்.
1 2 4. ஸோ ஆன்சர் கீ மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ தெரிஞ்சுக்கணும் ரைட்டா. ஸோ அதுக்கு அடுத்து இங்கே இருக்கக்கூடிய சில இலக்கியங்கள், அந்த இலக்கியம் வந்து எதை தழுவி எழுதப்பட்டது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கந்த புராணம். கந்த புராணத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சங்கர சங்கீத் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த சார்ந்துதான் எழுதப்பட்டிருக்கு. இது வந்து கரெக்ட் தான். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா யசோதர காவியம். இது வந்து வடமொழியில வந்த யசோதர சரித்திரத்தை சார்ந்து எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதுவும் கரெக்ட் தான். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய பெரிய புராணம். பெரிய புராணம் உத்திர மரபு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. வடமொழியில வந்து உத்திர மரபை சார்ந்துதான் பெரிய புராணம் எழுதப்பட்டிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. கிடையாதுங்க. பெரிய புராணம் முழுக்க முழுக்க தமிழ்ல எழுதப்பட்ட ஒரு சமய நூலா நம்ம இதை பார்க்க முடியும். இது வந்து 63 நாயன்மார்களால் எழுதப்பட்ட நூலா நம்ம பார்க்கலாம். சரிங்களா. ஸோ தெரிஞ்சுக்கோங்க, தமிழில் எழுதப்பட்டது. ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஸ்ரீபுராணம். ஸ்ரீபுராணத்தை பொறுத்த வரைக்கும் நாக பஞ்சமி கதைகளை தழுவுதல். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுவும் வந்து முழுக்க முழுக்க உங்களுக்கு ஒரு ஜெயின் ஒர்க் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா. ஒரு சமண மதத்தை தழுவிய ஒரு இதா நம்ம ஸ்ரீபுராணத்தை பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் தவறுங்க. அப்போ 1 2 மட்டும் சரி, மீதி இருக்கக்கூடிய 3 4 தவறு. எது தவறானதுதான் நமக்கு கேட்டிருக்காங்க ரைட்டா. ஸோ அதுக்கு அடுத்து இங்க இருக்கக்கூடிய இன் 2019 விச் தமிழ் நாவல் கெட் சாகித்ய அகாடமி அவார்ட். சாகித்ய அகாடமி விருது பெற்ற இது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தர்மன் அவர்களால் எழுதப்பட்ட சூல் அப்படிங்கக்கூடிய ஒரு நாவல் தான் வந்து பார்த்தீங்கன்னா 2019 சாகித்ய அகாடமி விருதை வந்து பெற்றிருந்துச்சு. இதை நாம் பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய சில ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா. இங்க இருக்கக்கூடிய தொல்லியல் மேடுகள் அல்லது தொல்லியல் ஆய்வுக்கான இடங்களையும் பிளஸ் அந்த எங்க இருக்கு அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் முதல்ல ஆதிச்சநல்லூர், அதுக்கடுத்து ஆதிச்சநல்லூர், சிவகலை, கொற்கை, கீழடி அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல ஆதிச்சநல்லூர் நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலியில இருக்கு. சிவகலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தூத்துக்குடியில இருக்கு. ஒன்னே நீங்க 1 வச்சுக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா 4 வச்சுக்கலாம். ஸோ அதுக்கடுத்து உங்களுக்கு கொற்கை, இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தூத்துக்குடியில தான் இருக்கு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய கீழடி, இது வந்து நம்மளுக்கு மதுரை சுற்றி இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா. 2 1 4 3 அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன்னா அதுதான் நம்மளுக்கு ஆப்ஷன்ல இருக்கு. சரிங்களா. ஸோ அதை நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு அடுத்து நேதாஜியின் விடுதலை படையை மையமாக வைத்து எழுதப்பட்ட அகிலனின் புனிதம் எது அப்படின்னு கேட்குறாங்க. அகிலன் அவர்களால் எழுதப்பட்ட இந்த புனிதம் தான் என்னது அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய நெஞ்சின் அலைகள் அப்படிங்கிறத பார்க்கலாம். நேதாஜி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தழுவி அவருடைய சுதந்திர போராட்டத்தை தழுவி வந்து பார்த்தீங்கன்னா எழுதப்பட்டதை நம்மளால பார்க்க முடியும். ஓகேப்பா ரைட். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்டிங்னுடைய கொஸ்டின் பேப்பர்ல நம்ம 3 பார்ட்டையும் பார்த்துட்டோம். ஒவ்வொரு பார்ட்டையும் வந்து 25 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதை பார்க்காதவங்க கண்டினியூவா பாருங்க. ஓகேவா. நம்ம நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு புது கொஸ்டின் பேப்பரை வந்து நம்ம ஆரம்பிப்போம். ஓகேவா. இதுல ஏதாவது டவுட் இருக்கு ஆர் ஏதாவது வேற ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. கண்டிப்பா நம்ம அதை செஞ்சு கொடுப்போம். ஓகேப்பா. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணிக்கோங்க அண்ட் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.